நம்ம சோக்கில் களத்தில் எப்போ எதிரியை மதித்து ரசிக்க தெரிஞ்சு நடக்கிறானோ அவனுக்கு வெற்றி அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்ல வரனா, நம்ம களத்தில் பார்த்தோன்னா நம்ம சேவல் ஃபஸ்ட் தண்ணியில் 2வது தண்ணியிலோ சேவலை சண்டையை முடிச்சிடும். அதாவது ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிடும். ஆப்போனண்ட் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அந்த சேவல் கிளம்ப போகுது இல்லைனா ஜமீன் ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே தான் சேவலை துடைக்கிறவுடைய தனித்துவம், பக்குவம், அவங்களுடைய ஒரு சோக்கையே காமிப்பாங்க. சீக்கிரம் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அந்த சேவல் கடைசியாக ட்ராப் பண்ணி எடுத்துருவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கடுப்பாயிடும். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல எதிரி சோக்காளி நம்ம ரொம்ப 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 மதிக்கணும். ஏன்னா அந்த சேவலை அழகாக பனாய்ச்சி அந்த 21 நாளுமே அவங்க அந்த சேவலை அழகாக துடைச்சி அந்த கெப்பாசிட்டியை கொடுத்து அந்த சேவலை நம்பி மாட்டிக்கிட்டாலும் ட்ராப் பண்ணி எடுக்கிறது பற்றி ரொம்ப பெரிய விஷயம். அது சோக்குக்கான ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை. இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, விட்ட ஃபஸ்ட்டு தண்ணியிலே பார்த்தோன்னா ஒரு கண்ணு போயிடும், 2வது தண்ணி 2 கண்ணு போயிடும். அப்படிலாம் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா நரம்பு ஊற்று வாங்கி சேவல் எழுந்துக்க முடியாமல் இருக்கும். கழுத்து ஃபுல்லாக லாக் ஆகிடும். அதுபோலலாம் சேவல் ஃபஸ்ட் தண்ணியிலே மாட்டி எப்படியோ ஃபஸ்ட் தண்ணியை முடித்து பெனாய்க்கை எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியை முடிச்சு 2வது தண்ணிக்கு சேவலை நிற்க வைக்கும்போது சேவல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த மாதிரி தெளிப்பாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட நான் என்ன கேட்கறேன்னா, இதுபோல் உங்கள் சேவல் மாட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை ஆப்போசிட் சேவல் மாட்டிக்கிட்டாலும் சரி, நீங்கள் பார்த்து இல்லை உங்கள் அனுபவத்தில் என்ன தான் சேவல் மாட்டினாலும் இவர் கையை வச்சனா அழகாக பெனாச்சி சேவல் ஃப்ரெஷ்ஷாகி விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சனா, அந்த சிறந்த துடைக்கிற பர்சன், பெனாய்ச்சர், சோக்காளி, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க நேமை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதிரியை ரொம்ப நேசிக்கணும். அதுதான் ஒரு கலைக்கான ஒரு அழகு. ஏன்னா நம்ம கிட்ட மட்டுமே எல்லா விஷயமும் இருக்குன்னு நம்ம நம்புறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். எதிரிக்கிட்ட நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயத்த. சரிங்களா? இது சேவை சோக்குக்கு நம்ம ஒரு அழகான ஒரு பக்குவம். நம்ம சேவை கலையில் மென்மேலும் வளரலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு யூகத்தை கையாண்டா. நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.